இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் பாடத்தில் தீர்க்கப்பட்ட கணக்குகள் மற்றும் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீடுகள். இப்போ நம்ம போட போகிற எல்லா கணக்குகளுமே ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அதனோட தொடர்புள்ள கணக்குகளாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய புத்தகத்தில் தீர்க்கப்பட்ட கணக்கு 6.3ல் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யுரேனியம் 235 அப்படிங்கிறத இந்த இடத்துல தாய் உட்கரு. இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கும் ஒரே ஒரு பீட்டா சிதைவுக்கும் உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டு நடந்ததுக்கு அப்புறம் இறுதியில் புதிதாக தோன்றும் உட்கரு, அந்த சேய் உட்கரு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு யுரேனியம் 235 எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. நமக்கு தெரியும் ஒரு ஆல்ஃபா சிதைவு நடந்தால் அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 குறையும். ஏன்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது ஹீலியம் உட்கரு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஆல்ஃபா துகள், அதாவது ஒரு ஹீலியம் உட்கரு வெளியேறுதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறை எண் 4 குறையும், அணு எண் 2 குறையும் இல்லைங்களா? இப்போ புதுசாக உருவாகிற தனிமத்தை ஆல்ஃபா சிதைவுக்கு அப்புறம் உருவாகிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பீட்டா சிதைவுக்கு அப்புறம் உருவாக போகிற அந்த தனிமத்தை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யுரேனியம் 235 ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. ஒரு ஆல்ஃபா சிதைவுங்கும் போது 235ன்னு இருந்த அந்த நிறை எண் 4 குறைஞ்சு என்னாகும் அப்படின்னா 231 ஆயிரும் இல்லைங்களா? ஏன் எக்ஸ்ன்னு போட்டோம்னா அது என்ன தனிமம் நமக்கு தெரியாது, அதனால பொதுவாக அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 92ங்கிறது அணு எண், ஒரு அணுக்கரு ஆல்ஃபா சிதைவுக்கு அப்புறம் அணு எண் வந்து 2 குறையும்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன ஆயிரும் அப்படின்னா 90 ஆயிரும். அதனால எக்ஸ் 90 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ கூடவே என்ன ஆகுது, ஒரு சேய் உட்கரு உருவாகுது, ஒரு ஆல்ஃபா துகள் வெளியேறுது. அதைத்தான் வந்து இந்த சமன்பாடு நமக்கு உணர்த்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உருவானது என்ன, எக்ஸ் 231 90. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரே நேரத்தில் ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு 3 நடைபெறாது. அது ஒரு முக்கியமான பண்பு. ஆல்ஃபா சிதைவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பீட்டா சிதைவு, பீட்டாக்கு அப்புறம் தான் காமா. சரிங்களா? ஆல்ஃபா நடக்கும்போதே பீட்டாவோ, பீட்டா நடக்கும்போதே காமாவோ அந்த மாதிரி சிதைவுகள் ஏற்படாது. ஏதாவது ஒரு சிதைவு தான் ஒரு நேரத்தில் ஏற்படும். இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த எக்ஸ் 231 90ங்கிறது தான் ஆல்ஃபா சிதைவுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச புது தனிமம். அது ஒரு பீட்டா சிதைவுக்கு உட்படுது. பீட்டா சிதைவு உட்படும் போது நிறை எண் மாறாது அப்படின்னு தெரியும். அதனால் அதே 231. ஸோ இப்போ புதுசாக இன்னொரு தனிமம் உருவாகிறதுனால முதல்ல அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். பீட்டா சிதைவு நடக்கும்போது அணு எண் என்னாகும் அப்படின்னா 1 அதிகரிக்கும். அப்போ 90ன்னு இருந்தது, 90 + 1 91 ஆயிரும். ப்ளஸ் ஒரு பீட்டா துகள், அதாவது ஒரு எலக்ட்ரான் வெளிப்படும் இல்லையா? ஸோ அதனால் ப்ளஸ் போட்டு E0 - 1. இதுதான் வந்து எலக்ட்ரானுடைய குறியீடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போது ஆல்ஃபா பீட்டா சிதைவு நடந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தனிமம் இதுதான். எது, ஒய் 231 91 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனிமம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இதில் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை கழிக்கணும். n = a - z அப்படின்னு நீங்கள் போன வருஷமே படிச்சிருக்கீங்க. அப்படி இல்லாட்டியும் மேலே இருக்கிற பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ நிறை எண் கண்டுபிடிக்கணும், நியூட்ரானுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறை எண்ணிலேருந்து அணு எண்ணை கழிக்கணும். அப்போ 231லேருந்து 91 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 140ன்னு கிடைக்கும். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். அடுத்தது தீர்க்கப்பட்ட கணக்கு 6.4. இது வந்து ஆல்ஃபா பீட்டா சிதைவோட தொடர்பு உள்ளது அல்ல, இருந்தாலும் ஒரு எளிமையான கேள்விங்கிறதுனால நான் இதோடவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏற்கனவே வேதியியல் படிக்கும்போது E = mc², அணுக்கொள்கை படிக்கும்போது
நவீன அணுக்கோள்கள் படிக்கும்போது E சமம் mc² அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிங்க ஞாபகம் இருக்கா? E அப்படிங்கிறது ஆற்றல், mங்கிறது ஒரு நிறை, c அப்படிங்கிறது ஒளியினுடைய திசைவேகம். ஸோ இந்த சமன்பாடை நேரடியாக இங்கே பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா 2 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் அப்படின்னா m மதிப்பு 2 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. ஒரு கதிரியக்க பொருள் என்ன ஆக போகுதுன்னா அணுக்கரு இணைவு வினை நடக்கும்போது ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த மொத்த ஆற்றல் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ m மதிப்பு கொடுத்துருக்காங்க. c மதிப்பு கொடுக்கலினாலும் நமக்கு தெரியணும். 3 × 10 மடங்கு 8. ஸோ ஜஸ்ட் இந்த 2 மதிப்பை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட்டால் போதுமானது. அப்போ E சமம் mc², mோட மதிப்பு எவ்வளவு? 2 கிலோகிராம். கிலோகிராமில் கொடுக்கல, கிராமில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மறக்காமல் கிலோகிராமில் மாற்றிட்டு தான் நம்ம இங்கே பிரதியிடணும். இங்கே அவங்க கொடுத்துருக்கதே கிலோகிராமில் கொடுத்ததுனால நம்ம எதையும் மாற்ற வேண்டாம். எம்முக்கு பதிலாக 2ன்னு பிரதியிட்டுக்கலாம். சி மதிப்பு எவ்வளவு? 3 × 10 மடங்கு 8 ஸ்கொயர் அப்படிங்கிறனால ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எதுக்கு சமம்? 2 பெருக்கல் இந்த மேலே போட்டிருக்கிற அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த 3க்கும் பொருந்தும், 10 மடங்கு 8க்கும் பொருந்தும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 10 மடங்கு 8 ஸ்கொயர் பண்ணால் 10 மடங்கு 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? 10 மடங்கு 8 பெருக்கல் 10 மடங்கு 8. அப்போ ரெண்டுமே 10ங்கிறனால மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவரை வந்து கூட்டிக்கலாம். 8 + 8 16. அப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளவு? 10 மடங்கு 16. 9 பெருக்கல் 2 வந்து 18. அப்போ 18 பெருக்கல் 10 மடங்கு 16 ஜூல். இது இப்படியே விட்டாலும் சரி, அல்லது நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவாக அறிவியல் முறைப்படி எழுதும்போது புள்ளி வச்சு எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம எழுதுகிற மரபு இருக்குது. 1.8 × 1.8ன்னு எழுதும்போது என்னாகும்? இது 10 மடங்கு 17 ஜூல்னு மாறிடும். சார் இது இப்படியே விட்டால் தப்பா அப்படின்னா கண்டிப்பாக தவறு இல்லை. இது இப்படியே விட்டாலும் கூட சரிதான். அடுத்தது புத்தகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கணக்கீடு ரொம்ப எளிமையானது தான். ரேடியம் 226 88, அதாவது நிறையன் 226ம் அணியன் 88 இருக்கக்கூடிய ரேடியம்ங்கிற தனிமம் தொடர்ச்சியாக 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உருவாகக்கூடிய சேய் தனிமம் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கணக்கீடு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியே தான் அங்கே ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே நடந்தது. இங்கே ஆல்ஃபா மட்டும்தான் நடக்குது, ஆனால் 3 தடவை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப எளிமையாக நம்ம ஒரே ஸ்டெப்பில் கூட சொல்லிட முடியும். RA 226 88 இது என்ன ஆகுது? 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது இல்லைங்களா? 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. அப்போது புதுசாக ஒரு தனிமம் உருவாயிருக்கும். அது என்ன நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ஆல்ஃபா சிதைவு நடைபெறும்போது என்னாகும் அப்படின்னா அணியன் 2 குறையும், நிறையன் 4 குறையும். அப்போ 3 ஆல்ஃபா சிதைவு அப்படிங்கும்போது நிறையன் 12 குறையும். அப்போ 226 - 12. அதே மாதிரி 88 வந்து என்ன ஆயிரும்? ஒரு தடவை 2னா 3 ஆல்ஃபா சிதைவுக்கு 6 குறைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ இதிலிருந்து ரேடியம் 226 88ங்கிற இந்த தனிமம் 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படும்போது என்ன கிடைக்கும்? எக்ஸ் 226லேருந்து 12 கழிச்சிட்டா 214 இல்லைங்களா? அதே மாதிரி 88லேருந்து 6 கழிச்சிட்டா 82. ஒன்றும் பண்ணல, மேலே மைனஸ்ன்னு போட்டு எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் எதுக்காகன்னா 12 குறையுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா 6 அணியன் குறையுதுங்கிறத காட்டுறதுக்காக. அதனால தான் எக்ஸாவே இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா? போன தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா சிதைவு அப்புறம் பீட்டா சிதைவு, அதனால தான் எக்ஸுக்கு அப்புறம் ஒய் அப்படின்னு நம்ம ஒரு தடவை எழுதணும். இங்கே அந்த மாதிரி எழுத வேண்டியதில்லை. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ஸ்டெப்பை பிரித்து போட்டுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் சரிங்களா? இப்போ கேள்வி என்னென்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரானின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? நிறையன் மைனஸ் அணியன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே நிறையன் எவ்வளவு? 214 - 82. அப்போ 214லேருந்து என்ன பண்ணணும்? 82 கழிச்சிடணும். 4 2 போச்சுன்னா 2, 11 8 3 11 24 1. இப்போ
அப்போ விடை வந்து 132. அப்போது ஸ்ரேய் அணு தனிமத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன எவ்வளோ அப்படின்னா 132 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்தது இதே மாதிரி இவங்க ஒரு மதிப்பெண் கேள்வியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள்ல உங்களுடைய 10வது கேள்வி இதுக்கு தொடர்புடையதாக ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அணுக்கரு சிதைவு வினையில் X12 அதாவது நிறை எண் 12 அணு எண் 6 இருக்கக்கூடிய ஒரு தனிமம் ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆல்ஃபா சிதைவு. ரொம்ப எளிமையானதான், ஒரு மதிப்பெண் கேள்விங்கிறனால. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா YAZ அப்படிங்கிற ஒரு தனிமம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும், இசட்டோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மறுபடியும் புரிஞ்சுக்கிறக்காக இன்னொரு தடவை எழுதுகிறேன். 12 6 இது ஒரு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. ஒரு ஆல்ஃபா சிதைவு அப்படிங்கும்போது என்னாகும், ஏ மதிப்பு என்ன ஆயிரும், 4 குறையும். அப்போ 12 - 4 இல்லைங்களா, 12 - 4. அதே மாதிரி Z - 6 - 2. அப்போது புதுசாக உருவாகிற இது வந்து X12 6ங்கிறது தாய் உட்கரு. புதுசாக உருவான சேய் உட்கருவினுடைய ஏ மதிப்பு என்னவா இருக்குன்னா 12லேருந்து 4 போச்சுன்னா 8, 6லேருந்து 2 போச்சுன்னா 4 அப்படின்னு ஆயிடும் இல்லைங்களா. ஸோ இது நம்ம பார்த்தோன்னா கூட ஈஸியாக சொல்லிடலாம், இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதி சொல்கிறோம். ஸோ 12ல் 4 போனதுனால 8, 6ல் 2 குறைஞ்சதுனால 4. அப்போ இந்த இடத்துல ஏ மதிப்பு எவ்வளவு அப்படின்னா, ஏன்னா நிறை எண், அப்போ 8. இசட் மதிப்பு அதாவது அணு எண் எவ்வளவு அப்படின்னா 4. இப்போ ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்னன்னு கேட்டால் 8, 4 அப்படிங்கிறத